ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மெமோ ஆஃப் லைஃப். இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஹேஸ். அதுக்கு ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான். அது எப்படி யூஸ் பண்ணணும், ப்ளஸ் லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக். நம்ம நார்மலாக பேசுகிற வேர்ட்ஸில் மிஸ்டேக் விடுவோம்ல, அது நம்ம கரெக்ட் பண்ணிக்கிற போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக். மிஸ்டேக்னால் தவறு. லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக் அப்படின்னா தவறுகள்லேருந்து நம்ம மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சி அதை மாற்றிக்கிறது. நமக்கு தெரியாமையே ஒரு தவறு பண்ணியிருப்போம், ஆனால் அது என்னன்னு தெரியாது. அந்த தப்புலேருந்து எடுத்து கண்டுபிடிக்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள், நம்ம ஒரு டிரைவிங் கிளாஸ் போகிறோன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு உடனே டிரைவிங் தெரியாது. ஃபஸ்ட்டு கியர், செகண்ட் கியர் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மாற்றி மாற்றி பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் கிளியராக டிரைவிங் பண்ணவே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி பிறந்த குழந்தையும் எடுத்த உடனே காலை வைக்கும்போது எடுத்தோடனே ஸ்ட்ரெயிட்டாக நடக்க மாட்டாங்க. மெதுவாக எடுத்து வைப்பாங்க, அப்புறம் கால் பெரடும், அப்புறம் மறுபடியும் எடுத்து வைப்பாங்க. இப்படி வைக்கக்கூடாது அப்படின்னு அதுவே பார்த்து பார்த்து நடக்கும், அப்புறம் ஓடும், அப்புறம் குதிக்கும். அந்த மாதிரி கற்றுக்கும். நம்ம லைஃப்லையுமே ஒரு சின்ன தப்பு பண்ணால் தான் அடுத்த டைம் இந்த தப்பு பண்ணியிருக்கோம், அடுத்த டைம் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம அந்த தவறை திருத்திக்கிறோம்ல. அது மாதிரி தான் நம்ம சின்ன சின்ன நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ்லையும் பேசுகிற வார்த்தைகள்லையும் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், அதை நம்ம எப்படி மாற்றிக்கணும் அப்படின்னு இந்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். இதில் பாருங்கள், அவனுக்கு 3 குழந்தைகள் உள்ளன. ஹி ஹாவ் 3 children. தவறுன்னு இன்ட்டு போட்டிருப்பேன். ஹி ஹாவ் யூஸ் பண்ணக்கூடாது. ஹி, ஷி, ஈட் அதில் நம்ம ஹேஷ் யூஸ் பண்ணுவோம்ல. ஹீங்கிறது அவனுக்கு. அப்போ நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணணும். கீழே பாருங்கள், ஹீ ஹேஸ் 3 children. ஹேவ் இருக்குது, ஹேஷ் இருக்குது, ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான். அது இப்போ எங்கே யூஸ் பண்ண போகிறோம், அதுதான் யூ, வி, தே. இதுக்கெல்லாம் ஹேவ் யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஹேவ் எங்கே யூஸ் பண்ணணும், ஹேஸ் எங்கே யூஸ் பண்ணணும்னு. இங்கே ஹேஸ் பாருங்கள். ஹீ, ஷி, ஈட். தேர்டு பர்சன். ஹீனா அவள், சீனா அவள், இட்னா அது இது. நேம் ரம்யா ராகுல். தேர்டு பர்சன் அதை மென்ஷன் பண்ணும்போது நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணது. நமக்குள்ள யூ, வி, தே அப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேவ் யூஸ் பண்ணணும். அவங்களுக்கு பைக் இல்லை. இங்கே என்ன மிஸ்டேக் பாருங்கள். தே ஹேஸ் நோ பைக்குன்னு இருக்குது. அங்கே என்ன வரும், தே அவர்கள்ங்கிறப்ப தே ஹாவ் வரணும். தே ஹாவ் நோ பைக். அகைன் கீழே என்னிடம் ஃபோன் இல்லை. ஐ ஹாவ் ஃபோன். இங்கே ஹேஸ் வரணும். அவன் பணம் கொடுத்தான். ஹீ கிவ் கேஷ் அப்படிங்கிறது தப்பு. இங்கே என்ன வரணும், ஹீ கேவ் கேஷ். அப்புறம் நீங்களே சொல்லுங்கள். நான் உணவை சாப்பிட்டேன். என்ன வரணும், ஐ ஹாவ் ஃபுட் இருக்குது, அது தப்பு. அப்போ என்ன வரும், ஐ ஹேட் ஃபுட்னு வரும். அவன் வீட்டிற்கு வந்தான். ஹீ இஸ் கம்மிங் ஹோம் அப்படிங்கிறது தப்பு. அங்கே என்ன வரணும், ஹீ இஸ் கேம் அட் ஹோம்னு வரணும். அவனை சந்தித்தேன். நான். ஐ ஷா ஹிஸ், யார் வேணுமால் இருக்கலாம். அங்கே என்ன வரணும், ஐ மெட் வரணும். ஐ மெட்னா சந்தித்தேன். ஹீ வென்ட்டு, கம், கேம் அது பற்றி டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஆல்ரெடி நான் ஃபஸ்ட் டேயில் உள்ள வீடியோ போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். அவன் வீட்டிற்கு சென்று விட்டான். ஹீ இஸ் கோயிங் டு ஹோம், அது தப்பு. இங்கே என்ன வரும், ஹீ இஸ் வென்ட் டு ஹோம்னு வரணும். அவனுக்கு குழந்தைகள் இல்லை. ஹீ ஹாவ் நோ சில்ட்ரன்ஸ். இங்கே என்ன மிஸ்டேக் பண்ணுறோம், ஹேஸ் வரணும். ஹீங்கிறப்ப ஹேஸ் வரணும்.